ஹே டியூட்ஸ், நான் சவ். இப்போ யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியங்க. அது 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். அதாவது கண்டென்ட் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து வீடியோ பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரும். இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில். வாங்க, தம்ப்நெயில் வந்து நல்லா அட்ராக்டிவாக வைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 2 தம்ப்நெயில் காட்டுறேன். இப்போ இந்த தம்ப்நெயில் பாருங்கள், இதில் இது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று. இந்த 2 தம்ப்நெயிலையும் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தம்ப்நெயிலில் பார்த்தா வந்து இந்த என் ஃபோட்டோவில் வந்து இந்த அவுட்டர் லைன் இருக்குது. ஆமாம், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லைன் இருக்கும். அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் பண்ணும். அதனால் வந்து மக்கள் வந்து என் வீடியோவை கிளிக் பண்ணுவாங்க, அது வந்து வியூஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். எப்படி வந்து உங்கள் இமேஜுக்கு வந்து அவுட்டர் லைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்காக நீங்கள் வந்து ஒன்றும் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஆப்லேயே பண்ணலாம், ஆப்ஸ்லேயே பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் 1 என்னென்னா, இப்போ நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ், இப்போ இந்த இமேஜுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் எரேசர்னு ஒரு ஆப் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா பார்த்தீங்கன்னா, பிக்சல் லேப் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குங்க. ப்ளே ஸ்டோர்லேயே தான் இருக்குது, ஃப்ரீ தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து 4th ஆப்ஷன் இருக்கும். அந்த 4th ஆப்ஷனில் போயிட்டு இமேஜ் சைஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ட்டு இருக்கும் சைஸ். ஏன்னா வந்து யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி தம்ப்நெயில் நீங்கள் சைஸ் கரெக்டாக வச்சா தான் அந்த வீடியோக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம யூடியூப் தம்ப்நெயிலுக்கான சைஸ் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்ல, இப்போ அந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சைஸில் இது பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே 3rd ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அதில் லாஸ்ட்டில் போயிட்டே இருங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரோக் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்னேபிள் கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது உங்களுக்கு எந்த கலர் சூஸ் ஆகுதோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதுக்கு எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைனில் வந்துடும். ஸோ இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து அதிகப்படுத்துகிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கிட்டு உங்கள் சைஸ் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ பாருங்கள், அதாவது முன்னே இருந்ததுக்கும், அதாவது முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ டிசேபிள் பண்ணால் பாருங்கள், வெறும் நம்ம அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. அதுவே இது என்னேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் ஃபோக்கஸ் வந்ததுனால அட்ராக்டிவ் பண்ணும். இது நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், எல்லா கலருமே இருக்குது. இப்போ ரெட் கலர் கொடுத்தா ரெட் கலரும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ, இப்போ நான் எல்லோவே கொடுக்குறேன், எல்லோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சு. அண்ட் அப்புறம் இந்த ஆப்லேயே வந்து நீங்கள் உங்கள் வேர்டிங்ஸ் எது வேணுமோ, அதாவது உங்கள் வீடியோ வந்து டைட்டில் என்ன தம்ப்நெயிலில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டெக்ஸ்ட்டும் வந்து இதிலே கொடுத்துக்கலாங்க. செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் ஸ்டைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் எந்த ஸ்டைல்ஸ்லாம் வேணுமோ அப்படின்ட்டு நான் இதை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் எடிட் பண்ணிக்கிறேன். How to make a thumbnail like this அப்படின்ட்டு நான் டைட்டில் கொடுக்குறேன். இது நீங்கள் சைஸும் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, இது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபோட்டோ கொடுக்கறதுனால இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாகவே தெரியும் தம்ப்நெயில். இதுவே நீங்கள் இந்த அவுட்லைன் கொடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தே பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வியூஸ் அதிகமாக வரும். என்ன டியூட்ஸ், ஈஸியாக இருக்கா? இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் யூடியூப்பில் வந்து வியூஸ் அதிகமாகும். ஏன்னா தம்ப்நெயில் வந்து நல்லா வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது வந்து யூடியூப் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, தம்ப்நெயில் வந்து சரியாக மேக் பண்ண தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணணும்னு நினச்சா ஒரு டாபிக்ஸ் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.
அண்ட் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஒரு லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.